விஷத்தை சாப்பிட போற? விஷமா? கண்ணு தெரியலையா? இது மாம்பழம். இது மாம்பழமா இல்ல விஷமான்றத நான் உனக்கு நிரூபிச்சு காமிக்கிறேன். இப்ப தெரியுதா இது நல்ல மாம்பழம்னு? நீ வச்சிருக்க மாம்பழம் வேற மாம்பழம், நான் வச்சிருக்கிற மாம்பழம் வேற மாம்பழம். அப்ப இது மிதக்கத்தானே செய்யும். யார் ஏமாத்த பாக்குற? ஏன்னா இந்த மாம்பழத்தை வந்து கார்பைட் போட்டு பழுக்க வச்சிருக்காங்க. பழுக்க வச்சதுனால அது எத்திலீன் கேஸ் அதிகமா இருக்கு, அதனால இது மிதக்குது. இயற்கையா இருக்க மாம்பழத்துல எத்திலீன் கேஸ் வரும், ஆனா அது கம்மியா இருக்கும், அதனாலதான் அது கீழே இருக்கு. ஓ, அப்ப நான் வாங்கியிருக்கிறது கார்பைட் கல் வச்சு பழுக்க வச்ச மாம்பழம், அதனால அது மிதக்கத்தான் செய்யும். இயற்கையா பழுத்த மாம்பழம்னா அது உள்ள முங்கிரும். இதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் எது கலப்படமான மாம்பழம் எது கலப்படம் இல்லாத மாம்பழம்னு. ஆமா, இது ஒரு சிம்பிள் ட்ரிக். ஆனா நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். ஈஸியா கண்டுபிடிச்சலாம் நம்ம வீட்லயே. மொதல் ட்ரிக், நீயே வந்துட்டு மிதக்கிறதுல ஒரு மாம்பழத்திலயும் மூழ்கி இருக்கிறதுல ஒரு மாம்பழமும் எடுத்துக்காமி. இதை வச்சு என்ன பண்ண போறா? குடு சொல்றேன். இந்த மாம்பழத்தோட கலரையும் பாரு, இந்த மாம்பழத்தோட கலரையும் பாரு. இது மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே கலர்ல இருக்கும். ஆனா இயற்கையா பழுக்க வச்ச மாம்பழத்துல இங்க பார்த்தியா அடிப்பகுதி பச்சை கலர்லயும் மேல பாத்தீங்கன்னா கலரும் மாறி இருக்கும். கடைகள் எல்லாம் பார்த்தா கூட இதே மாதிரி ஒரே மாதிரி இருக்கும் பழம் எல்லாமே. நான் கூட கடைக்கு போனா மஞ்சேன்னு இருக்கிறத பார்த்துதான் வாங்குவேன். அப்படின்னா அது கல்லு போட்டு பழுக்க வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இயற்கையா பழுத்த எந்த மாம்பழமுமே ஒரே மாதிரி கலர்ல இருக்கவே இருக்காது. ஒண்ணு இங்க பச்சையாவும் இல்ல இங்க வந்து மஞ்சள் கலர்லயும், இந்த மாதிரி மிக்ஸ் ஆன கலர்ல தான் இருக்கும். அட ஆமா, நான் கூட கடைக்கு போனா பார்க்க மஞ்சேன்னு இருக்கும், அழகா இருக்கும், பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணும். அப்ப அடுத்த ட்ரிக்கு, இதே மூஞ்சில வந்து வைக்கிற. இது நல்ல வாசனையா இருக்கே. ஆஹா, இதை கொண்டா. இது வாசனையே இல்லையே. ஆமா, ஏன்னா கல்லு வச்சு பழுக்க வச்சிருக்காங்க. கல்லு வச்சு பழுக்க வச்ச மாம்பழத்துல வாசனையே வராது. அதுவே இயற்கையா பழுக்க வச்ச மாம்பழத்துல பாத்தீங்கன்னா வாசனை வரும். வீடு ஃபுல்லா மாம்பழ வாசனையாவே இருக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அடுத்த ட்ரிக்கு? அடுத்த ட்ரிக்கா? கிடைச்சிருச்சு. இப்போ இந்த மாம்பழத்துல பாத்துட்டுனா கருப்பு கலர்ல இருக்கா? ஆமா. இந்த மாம்பழத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஆமா, எதுவுமே இல்ல. சரி, இதுக்கு இல்லைன்னா? ஏன்னா இந்த மாதிரி கருப்பா இருக்கு ஒரு இடத்துல, இங்கேயோ ஒரே இடத்துல மட்டும் இப்படி கருப்பா இருக்கு அப்படின்னா அந்த கார்பைட் கல்ல வந்து டைரக்டா இதுல டச் ஆயிருக்குன்னு அர்த்தம். டைரக்டா பட்டதுனால அந்த இடம் மட்டும் கருப்பா இருக்கும். அதை வச்சு கூட கண்டுபிடிச்சுக்கலாம் இல்ல கல்லு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப கல்லு வச்சு பழுக்க வச்ச மாம்பழம்னா கருப்பு கருப்பா நிறைய இடத்துல இருக்கும் அப்படின்னா அது கல்லு வச்சு பழுக்க வச்சது. இயற்கையா பழுத்த மாம்பழத்துல அப்படி எதுவும் இருக்காது. இருக்கும், ஆனா அந்த அளவுக்கு டார்க்கா இருக்காது. சரி, அவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது ட்ரிக் இருக்கா? இருக்கு. இந்த அது புடி. இது எதுக்கு கையில கொடுத்துருக்க? இதையும் புடி. இது என்ன அப்படி அமுங்குது? இது என்ன கல்லு மாதிரி இருக்கு? ஏன்னா கல்லு போட்டு பழுக்க வச்சிருக்காங்கல்ல, அதான் கல்லு மாதிரி இருக்கு. அப்ப இது வந்து அவங்க இயற்கையா பழுக்க வச்சது வந்து இப்படி தொட்டா லைட்டா அமுங்கும்னா? ஆமா, தொடறது மூலியமாவும் நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் அது கல்லு போட்டு பழுக்க வச்சிருக்காங்களா இல்லையான்னு. சரி, ட்ரிக்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா கடைக்கு போய் வாங்குற அவசரத்துல